ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் லஞ்ச் பாக்ஸ் சீரிஸ் எபிசோட் 2. ஒரு கப்பு பச்சை பயிறு இருந்தால் போதும், இந்த ரெசிபியை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இது வந்து கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸுக்கும் சரி, ஆஃபீஸ் லஞ்சுக்கும் சரி, வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த பச்சை பயிறு சாதம் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஸோ எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ரெசிப்பியாக இன்றைக்கி நம்ம வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ குக்கரில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இது கூட கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக ஜீரகமும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட காரத்துக்கு வந்து 3 வரமிளகாவை இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம வந்து ஆயிலே வந்து சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தடவை நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூடவே வந்து 6-7 பூண்டை வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். ஸோ இடித்து சேர்க்கும் போது வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும், பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே குட்டி குட்டியாக சாப் பண்ண தக்காளி தான் 2 தக்காளி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு தக்காளி வேகமாக வதங்குறதுக்காக கூடவே கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். ஸோ தக்காளி வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம தேவையான மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், கூடவே கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா வந்து எண்ணெயிலே வந்து வதக்கி விட்டுருங்க. ஸோ இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட 1க்கு 2 அப்படின்ற அளவுக்கு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். ஸோ நான் வந்து பச்சை பயிரை இதில் கணக்கில் எடுக்கலை. அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்க, எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 2 மடங்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி நல்லா இந்தளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 15 நிமிஷம் அரிசி வந்து நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை பயிர் வந்து 2 மணி நேரம் நான் வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கிறலாம். அரிசி வந்து நம்ம ஊற வச்சு சேர்க்கும் போது சாதம் வந்து நல்லா நம்மளுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து குக்கரை அடுப்பில் வச்சு தாளிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அரிசியை கழுவி ஊற வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம சாதத்துக்கும் பயிருக்கும் எந்த அளவுக்கு தேவையோ அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பயிர் வந்து எந்த அளவில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 கப்பு அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு சேர்க்கும் போது சாதம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக வரும். அதே மாதிரி வாசமும் செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு தடவை உங்கள் வீட்டு கிட்ஸுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஃபைனலாக மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி குக்கரை மூடி விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹெல்த்தி அண்ட் சூப்பர் டேஸ்டியான பச்சை பயிறு ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே வந்து நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை, பாயில்டு எக்கு, அப்பளம், தயிர் இல்லைன்னா ஊறுகாய் இது கூட சர்வ் பண்ணும்போது இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ணும்போது ரைஸ் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். உங்களோட கிட்ஸுமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அல்லது ஃபேமிலி சர்க்கிளில் யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்க, நாளைக்கு என்ன சமைக்கனே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களுக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி உங்கள்கிட்ட புலம்பக்கூடிய பர்சனோட நேமை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட வான்சர் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்த்தியான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.